ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக வாங்க, டெஸ்ட்டையும் கண்டினியூஸாக போடுங்க. படிப்பில் வந்து கேப் விடாதீங்க. நீங்கள் ஒரு டெஸ்ட்டு வரைக்கும் என்ன பண்ணணும், கண்டினியூஸாக கொஞ்சம் புக்கை தொட்டே இருக்கணும். டெய்லி என்ன பண்ணணும், புக்ஸை ரீட் பண்ணுங்கள். மக்கப் பண்ண சொல்லலை, என்ன பண்ணணும், டெய்லி ரீட் பண்ணாலே ஓகே தான். அப்புறம் டெஸ்ட்டையும் போடுங்க கண்டினியூஸாக. நான் உங்களுக்கு செல்லில் ஒன்று அனுப்பியிருக்கேன் பார்த்தீங்களா, 8th ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கா? வந்திருக்கா? 8th உள்ள ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதை கொஸ்டினை புக்கை வாசித்தாலே இது வந்து கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி டேஷ் போட்டு படிப்பீங்களா, அதுக்கு பதிலாக இது அப்படி கொஸ்டின் மாதிரி மேக் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இது இருக்குது. அதனால் இதை நான் எடுத்தேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாடமே என்னது கொடுத்துருக்கு, ஒளியியல், லைட்டு. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வளைந்த பரப்பை உடைய ஆடிகள் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? என்னென்ன ஆடிகள்லாம் வளைந்த பரப்பை உடைய ஆடிகள்? கோளக ஆடி, உருளை ஆடி, பரவளை ஆடி, நீள்வட்ட வடிவ ஆடி. இது எல்லாமே என்னது, கோளக வடிவ ஆடிகள். அப்புறம் வந்து ஆடியின் எது அதனால் உருவாகும் பிம்பத்தினை தீர்மானிக்கிறது? ஆடியில எது பிம்பத்தை உருவாக்குறத தீர்மானிக்குதுன்னா ஆடியினுடைய வடிவமைப்பு. நீங்க புக்ஸ் வாசிப்பீங்கல்ல, அது மாதிரி இது கொஸ்டின் மேக் பண்ணிருக்கேன் இன்னைக்கு. ஓகே தான். நீங்க வேணா புக்கை வாசிங்க, வாசிச்சுட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சொல்ல முடியுதான்னு பார்த்துட்டுங்க. இது ஃபுல்லா பிசிக்ஸ் ஃபுல்லா, 8th பிசிக்ஸ் ஃபுல்லா. எப்படி இதுதான் ஓகே. நீங்க கொஸ்டின் நீங்க வந்து கெமிஸ்ட்ரிக்கா, இது பிசிக்ஸுக்கு போட்டு வந்திருக்கு. நான் அதனால உங்களுக்கு அனுப்பிட்டேன். எது வந்தாலும் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். கொஸ்டின் பேட்டர்ன்ல வந்தா உங்களுக்கு அனுப்பிடுறேன், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கிறது. சரியா? ஒரு ஆடியினுடைய வடிவமைப்பு தான் பிம்பத்தை என்னது தீர்மானிக்குது. அதனால உருவாக்கக்கூடிய பிம்பம். ஆடிங்கிறது எதை உருவாக்குது, ஒரு பிம்பத்தை. சரிங்களா? அடுத்தது அந்த புக்ல உள்ளதுதான் பாருங்க. 16ஆம் நூற்றாண்டில் எங்கு கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரத்துல. இதெல்லாம் புக்ல உள்ளதுதான். சரிங்களா? நீங்க கொஸ்டினை மேக் பண்ணவே வேண்டியதுல இதுல அதுல இருக்கு. அப்போ எந்த நூற்றாண்டுல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க? 16ஆம் நூற்றாண்டுல கண்ணாடி தகட்டின் மீது உலோகத்தை மெல்லிய படலமா பூசி ஒளி விலகல். ஏன்னா ஒரு பளபளப்பான பொருள் தான் என்னது, ஒளிய விலகல் அடைய செய்யும். அப்படித்தானே? அதனால அந்த மெத்தட் அது எங்க ஆரம்பிச்சிருக்கு, இத்தாலியில் உள்ள வெனிஸ். அடுத்தது கண்ணாடி தகட்டின் மீது எந்த உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி அதனை ஆடியாக தற்போது பயன்படுத்தப்பட்டு வருதுன்னா அலுமினியம் அல்லது என்னது வெள்ளிங்கிற 2 உலோகத்தை தான், அலுமினியம் அல்லது வெள்ளி மெட்டல். சரிங்களா? அடுத்தது வளைந்த ஆடிகள். அந்த கொஸ்டின் தானே. வளைந்த ஆடிகள் ஒரு கோளத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒரு வளைந்த ஆடியா இருந்தா அதுக்கு பேர் என்னதுன்னு, கோளக ஆடி. சரியா? கோளக ஆடிகள். வளைந்த ஆடிகள் இருந்தாலே என்னதுங்க, கோளக ஆடி. அடுத்தது கோளக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளைந்த பகுதியில, ஒரு கோளக ஆடியில ஒரு வளைந்த குளிர்ந்த பகுதியில நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுங்க, குழி ஆடி. அதான் வளைந்த பகுதி. சரியா? இப்ப நீங்க ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதுல வளைந்த பகுதி இருக்கா, குவிந்த பகுதி இருக்கா? குவிந்த பகுதி, குளிர்ந்த பகுதி. சரியா? இப்ப புரியுதா? நீங்க உங்க அந்த ஸ்பூனை வச்சு நீங்க கண்ணாடி அந்த இதை பார்த்தாலே உங்களோட பிம்பம்லாம் அதுல தெரியும் தானே. ஸோ சின்ன பிம்பமா தெரியுதா, இந்த பக்கம் எந்த மாதிரி பிம்பம் தெரியுதுன்னு போய் பாருங்க. சரியா? நான் இதுல வருது, நான் சொல்றேன். சரியா? பாத்தீங்களா, கோளகாடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பை நிகழ்ந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குழி ஆடின்னு நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். குழி ஆடிக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புக்ல பாருங்க. அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படுற கண்ணாடி எல்லாமே என்ன ஆடி? குழி ஆடி. சரிங்களா? குழி ஆடி எது? அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய கண்ணாடி. இது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நம்ம புக்கை வாசித்தாலும் நிறைய 1 வேர்ட்ஸ் மிஸ் ஆகும். சரியா? ஓகே. அடுத்தது
கோளக ஆடியின் குவிந்த பகுதியில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குவிந்த பரப்பில். பாத்தீங்களா, அது வளைந்த பரப்புன்னு சொன்னேன். இது என்னது? குவிந்த பரப்பு. அப்ப என்ன சொல்லணும்? அதுக்கு குவி ஆடி. மீனிங் புரியுதுல்ல? சரி, அடுத்தது குவி ஆடிக்கு எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லலாம். என்னது? வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடிகள். வாகனங்கள்ல 2 ஆடி பயன்படுத்துறாங்க. முகப்பு ஆடியா ஒண்ணு பயன்படுத்துவாங்க. முன்னாடி எப்படி இருக்கும்ல லைட், அது என்னது? குழி ஆடி. இங்க குழி ஆடிக்கு குவி ஆடிக்கு இந்த சைடு மிரர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்னது? குவி ஆடி. ஆனா அவன் ஜென்ரலா கொடுத்துருக்கான் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடிகள். சரிங்களா? அடுத்தது அதை கொஞ்சம் பார்த்துடுங்க. எந்த ஆடியின் அருகில் வைக்கப்பட்ட பொருள் பெரிதாக காட்டும்? இப்ப சொன்னேன்ல, ஒரு பெரிய பிம்பமா தெரியும்னா அது எந்த ஆடி? குழி ஆடி. கண்ணாடியுடைய குழியை உள்ள வச்சு பாருங்க, உங்க பிம்பம் கொஞ்சம் பெருசா சைஸ் தெரியும். சரியா? அப்போ குழியாடி பிம்பத்தை எப்படி காட்டுது? பெருசா காட்டுது. சரி, அடுத்தது எந்த ஆடியின் அருகில் வைக்கப்பட்ட பொருள் சிறிதாக காட்டும்? குவியாடி. சரியா? குவியாடி. அடுத்தது குளிர்ந்த எதிரொலிக்கும் பரப்பினை கொண்டது. அதன் மீது விழும் ஒளிக்கற்றையானது ஒரு புள்ளியில் குவிக்கும். இது என்ன வகை ஆடி? ஒரே புள்ளியில குவிக்கிற ஆடிக்கு என்னன்னா பரவளைய ஆடி. அதை பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே புள்ளியில குவிக்குன்னா புள்ளி அடிதான். ஆனா அதுல என்னது? பரவளைய ஆடி ஜென்ரலா சொல்லுவாங்க. பரவளைய ஆடி. பரவளையன்னா இப்படி தானே வரைவீங்க. பரவளையம்னா குழி. மீனிங் புரியுதா? சரி, அடுத்தது பரவளைய ஆடிகள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அதுக்கு இன்னொரு பேரு பரவளைய எதிரொலிப்பான். சரியா? பரவளைய ஆடிக்கு இன்னொரு பேர் என்னது? பரவளைய எதிரொலிப்பான். ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஒன் வேர்ட்ஸ் புரியுது இல்ல, தெரியுது இல்ல? சரி, அடுத்தது பரவளைய ஆடிகள் எவற்றில் பயன்படுத்தப்படுகிறது? எந்தெந்த இதுல எல்லாம் இந்த பரவளைய ஆடியை பயன்படுத்துறாங்கன்னா, எதிரொலிக்கும் தொலைநோக்கியில, ரேடியோ பொதுவா தொலைநோக்கிகள்ல. எதுல? எதிரொலிக்கும் தொலைநோக்கி, ரேடியோ தொலைநோக்கி மற்றும் நுண்ணலை தொலைபேசி கருவிகள். அப்புறம் சூரிய சமையற்கரன் பார்த்துருக்கோம்ல, சோலார், அந்த சூரிய சமையற்க அதுக்கப்புறம் என்னது? சூரிய வெப்ப சூடேற்றி. எல்லாமே சூரிய அந்த சம்பந்தமானதுல இந்த பரவளைய ஆடிகள் பயன்படுத்தப்படுகிறது. யாருடைய காலத்தில் இருந்தே பரவளைய ஆடி வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டு இருக்கிறதுனா, கிரேக்கர் ரோமர். அவங்க காலத்துல இருந்து இந்த பரவளைய ஆடையை பத்தி படிச்சிருக்காங்க. நம்ம கிரேக்கர் ரோமரை நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம பைபிள்ல ஸ்டடி பண்ணிருக்கோம், அப்படித்தானே? சோ கிரேக்கர் ரோமர் காலத்துல இருந்தே எந்த ஆடி பயன்படுத்தப்பட்டிருக்கு? பரவளைய ஆடி. அதை மைண்ட்ல வச்சுடுங்க. அடுத்தது எரிக்கும் ஆடிகள் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பாருங்களா? கணித வல்லுனர் டயோகில்ஸ். பேர மைண்ட்ல வச்சுக்கோங்க, டயோகில்ஸ். எரிக்கும் ஆடிகள் என்ற நூலை எழுதியவர். எரிக்கும் ஆடி. சரிங்களா? அடுத்தது 1888ஆம் ஆண்டு எந்த ஜெர்மன் இயற்பியலாளர் முதலாவது பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தார்? வானலை வாங்கினா என்னது? வானலை வாங்கி, அந்த அலை வானிலிருந்து வருகிற அந்த ஒளிக்கற்றையை வாங்குறதுன்னு வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தவர் யாருன்னா ஹென்றி ஹெட்ஸ். அலை வடிவத்துல, அலைங்கிற வேர்டு வந்தாலே ஹெட்ஸ் வச்சுடுங்க. சரிங்களா? வானலை வடிவத்தில், அலை வடிவத்தில். சரிங்களா? அப்படித்தானே? ஒளிக்கற்றையில 7 நிறங்கள் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறமும் வெவ்வேறா வேறுபடுறதுக்கு என்ன காரணம்? அதனுடைய அலை நீளம் வேற. புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் அலை நீளம் வேற. ஊதா நிறத்துக்கு அலை நீளம் கம்மி, சிவப்பு நிறத்துக்கு அலை நீளம் அதிகம். சோ வான் அலை வடிவுல அதை வாங்கி எடுத்தவர் யாரு? ஹெட்ஸ். ஏன்னா அலைநீளத்தின் அழகு என்னது? ஹெட்ஸ். அவருடைய பெயர் தான். அப்ப அலைநீளத்தின் அழகு என்னது? ஹெட்ஸ். ஒளியினுடைய அலைநீளத்தின் அழகு ஹெட்ஸ், அவருடைய பெயர் தான். அப்ப அந்த அதை ஞாபகம் வச்சுட்டீங்களா? அலைன்னு வந்துட்டாலே ஞாபகம் வச்சுடுங்க. முடிஞ்சு. அடுத்த கதைக்கு. ஆடி உருவாக்கப்பட்ட கோளத்தின் மையம் எவ்வாறு அழைக்கப்படும்? வளைவு மையம். ஆடி உருவாக்கப்பட்ட கோளத்தின் மையம் எவ்வாறு அழைக்கப்படும்னா வளைவு மையம். சாக்பீஸ் இருக்கா? ஏதோ ஒரு ஆடி. நான் இது என்ன ஆடி சொல்லுங்க? இது என்ன ஆடி? குவி ஆடி. சரியா? இப்படி வரைஞ்சா குழி ஆடி. சரியா? இது 2 பக்கமும் குளிஞ்சிருந்தா இருபுற அதுல டிஃபரெண்ட் இருக்கு. இருபுற குவியாடி.
சாரி குழியாடி, இது இருபுற குவியாடி. இதே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பக்கம் நம்ம போடலாம், அப்படிதானே? ஒரு பக்கம் போட்டா எப்படி போட, அப்படி வச்சுக்கலாமா? இந்த பக்கம் வராது, சரி? இந்த பக்கம் இதாயிரும், இந்த பக்கம் ஒளியே பாஸ் ஆகாது இந்த பக்கம். அப்ப இதை என்ன சொல்லலாம், ஒரு புற குவியாடி, சரியா? அடுத்தது இது வரையறா இருந்தா எப்படி வரைய, இது எப்படி வரைவது, அந்த பக்கம் நம்ம எப்படி போட்டுறணுமோ, எப்படி படம் வரைய தெரியும், இப்படியா? சரி, அப்ப இதை இப்படி போட்டுறணுமோ, இந்த பக்கமா? அப்ப லைட் இப்படி வந்தா இது குவியாடி. சரி, எனக்கு அது படம் வரைய தெரியல. சரிங்க, இப்ப புரியுதா? அதுலயுமே நம்ம டிஃபரெண்ட் இருக்கு. இருபுறம் குவிந்திருந்தா இருபுற குவியாடி, குளிந்திருந்தா குழியாடி, இருபுற குழியாடி. ஒரு பக்கம் மட்டும் இருந்தா அது என்ன அப்படி சொல்லிக்கிடணும். சரி, இதுல நான் சொல்ல வந்தது அதான், என்னன்னா இருக்கலாம், இதான் ஒரு லென்ஸ், இதுதான் ஆடி. இந்த ஆடியினுடைய மையம் இது, ஆடியினுடைய மையம் இது. அதுல வேர்டு என்ன வந்திருக்கு, வளைவு மையம்னு கொடுத்திருக்கா. வளைவு மையம்ங்கிறது சின்னு சொல்லுவாங்க, அந்த லெட்டரை குறிக்கிறது சி. என்னன்னா ஒரு வட்டத்தினுடைய ஆரத்தை குறிக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன், வளைவு ஆரம். இந்த ஆரத்தின் பாதி தான் என்னன்னா ஃபோக்கல் லென்த், குவிய தூரம் சொல்லுவாங்க. லென்ஸுக்கு பக்கத்துல உள்ள தொலைவு என்னது, ஃபோக்கல் லென்த், குவிய தூரம். ஆனா இந்த இருக்குல்ல, இந்த ஆரம், வளைவு ஆரம் வளைவு ஆரத்தை இப்ப 4 இருக்குன்னு வச்சுங்களா, அதை 2ஆல வகுத்த எவ்வளவு வரும், 2. அதுதான் அதனுடைய என்னது, குவிய தூரம். புரியுதா? இப்போ அப்போ நமக்கு வளைவு ஆரத்தை கொடுத்து குவிய தூரம் கேட்டா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? புரியுதா? என்னது 2ஆல வகுத்தணும். அப்ப நீங்க ஒரு இந்த படம் வரைகிறதா, ஒரு பிம்பம் நமக்கு கரெக்டா கிடைக்கணும்னா, ஒரு ஆடியில இருந்து பிம்பம் கிடைக்கணும்னா நம்ம இந்த டிஸ்டன்ஸை கரெக்டா வச்சுக்கணும். இந்த வளைவு மையத்துல இருந்து இது 2 சென்டிமீட்டர்னா இதுவும் 2 சென்டிமீட்டரா தான் இருக்கும். அதை நீங்க கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க பிம்பம் தப்பா கிடைக்கும். ஏன்னா பிம்பம் பொருளை நம்ம எப்படிலாம் வைக்கலாம்னா, ஈரிலா தொலைவுல பொருளை வைக்கலாம். லென்ஸுக்கு ஈரிலா தொலைவுல பொருளை வைக்கலாம், அல்லது சீக்கு அருகில வைக்கலாம். சீக்கு சாரி இதுக்கு பேர் சொல்லுவாங்க சீக்கு அப்பான்னு சொல்லுவாங்க. முதல் ஈரிலா தொலைவு என்ன சொன்னேன், ஈரிலா. அடுத்து சீக்கு அப்பால். அதுக்கப்புறம் சீக்கு எஃப்க்கு இடையில பொருள் ஏதாவது வச்சு அதுல லைட் ரே போடும், இந்த ஆடியில பட்டு நமக்கு பிம்பமா கிடைக்கும். சரியா? சரி, அடுத்தது வளைவு ஆரத்துல வைப்பாங்க. அடுத்தது சீக்கு எஃப்க்கு இடையில பொருள் வைப்பாங்க, எஃப்க்கு இடையில எஃப்ல பொருள் வைப்பாங்க, இந்த 2க்கும் இடையிலயும் பொருளை வைப்பாங்க. இதுதான் அது. அப்ப வளைவு ஆரம்னு உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிச்சா? வளைவு ஆரத்துடைய லெட்டர் என்னது, சி. நமக்கு சி கொடுத்துட்டு எஃப் கேட்டா கண்டுபிடிக்க தெரிஞ்சிருமா? அதை 2ஆல வகுத்துணும். எப்பவும் நீங்க பாருங்க, ஒரு விட்டத்தை 2ஆல வகுத்து ஆரம் கிடைக்கிற மாதிரி அதை மைண்ட்ல நான் வச்சிருங்க. சரியா? ஒரு விட்ட மாதிரி வச்சிருங்க. இது என்னது, ஒரு சின்ன ஆரம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது கிடையாது. இதை தான் என்ன சொல்லுவாங்க, வளைவு மையம். சிங்கிறது என்னது, வளைவு மையம். நான் வருதா? சரியா? இப்ப ஒரு புரியுதான்னு பாருங்க. வளைவு மையத்தின் ஆங்கில எழுத்து பாத்தீங்களா, சி. சரியா? அடுத்தது கோளக ஆடியின் வடிவியல் மையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோளக ஆடியின் வடிவியல் மையம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஆடி மையம். நான் சொன்னேன்ல, ஆடியினுடைய மையத்தை என்ன சொன்னோம், ஆடி மையம். சரியா? ஆடி மையம், அது வளைவு மையம். அந்த வேர்டு டிஃபரெண்டா பாத்துக்கோங்க. அதுக்கு லெட்டர் என்னது, பி. இந்த லெட்டர் என்னதுப்பா, பி. புரியுதா? பி. ஆடி மையம் என்ன பி. அது கோளத்தின் மையத்திற்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வளைவு ஆரம். கோளத்தினுடைய மையத்திற்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்ட தொலைவு வளைவு ஆரம். இந்த ஃபுல்லாவே சேர்ந்து என்னது, வளைவு ஆரம். சரியா? இதுல இருந்தே படம் வரையலாம் நினைக்கிறேன். இப்படி வரையலாம். ஏன்னா இதே தானே இருங்க, இங்க எஃப்னா இதுக்கு பக்கத்துல இதுவும் எஃப்னு வரும், இங்க சி. சரியா? அதனாலதான் அதை என்ன பண்ணுவாங்க, இப்படி வரும் வளையமா போட்டுட்டு அது வளைவு ஆரம். ஒரு பக்கம் இருக்கிறத வளைவு ஆரம், அந்த முனை. சரியா? அதை தான் அப்படி சொல்றாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் என்னது, வளைவு ஆரம் என்ன எழுத்தால் குறிப்பிடப்படுங்கன்னா ஆர். ஆறுங்கிற லெட்டர். எப்பவுமே ஆரத்துக்கு ஆறுந்தானே சொல்லுவோம், மறக்காது. சரியா? அடுத்தது ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும்
நேர்கோடு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா முதன்மை அச்சு இருக்குல்ல, இதுதான் முதன்மை அச்சு. இந்த வலை ஆடி மையத்துல இருந்து போகும் அந்த கோடு. அப்ப இந்த அச்சுக்கு பேர் என்னது? முதன்மை அச்சு. சரியா? படம் வரைஞ்சது கொஞ்சம் நல்லதா தான் அச்சு, முதன்மை அச்சு. அடுத்தது முதன்மை அச்சு என்ன எழுத்தால் குறிப்பிடப்படுகிறதுனா எஃப். முதன்மை அச்சு என்ன எழுத்தால் குறிப்பிடப்படுறதுன்னா எஃப். ஆக்சுவலி நம்ம இந்த சிக்கு பதிலா என்ன போடுவாங்கன்னா சில புக்ஸ்ல எல்லாம் இது எஃப், இது 2Fன்னு போடுவாங்க. சரியா? இல்லாட்டா இதை F1, ஏன்னா இந்த பக்கமும் நமக்கு தேவைன்னா இது F1 2F1 F2 2F2. அப்ப இந்த முதன்மை அச்சுடைய லெட்டர் என்னது? F. சரியா? சரி. அடுத்தது ஒரு ஒளிக்கற்றையானது கோளக ஆடியில் பட்டு எதிரொலித்த பின் கொஸ்டின் என்ன வருது? ஒரு ஒளிக்கற்றையானது கோளக ஆடியில் ஒரு ஒளிக்கற்றையானது கோளக ஆடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சில் குவியும் புள்ளி அல்லது முதன்மை அச்சிலிருந்து விரிந்து செல்வது போல தோன்றும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முதன்மை குவியம் அல்லது குவியம். வேற ஒண்ணும் இல்லை, நறுக்கல இதை தான் சொல்றாங்க. கோளக ஆடியில பட்டு குவியத்துல படலாம் அல்லது விரியலாம், அதுக்கு தான் என்னது? இதுதான் என்னது? முதன்மை குவியம் அல்லது குவிய தூரம். எல்லாம் ஒண்ணுதான். முதன்மை குவியம், குவிய தூரம் எல்லாமே ஒண்ணுதான். அடுத்தது ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் என்ன சொல்றாங்கன்னா குவிய தொலைவு. இது குவியம், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு குவிய தொலைவு. சரியா? அடுத்தது வளைவு ஆரத்தின் பாதி எதனுடைய தொலைவு? வளைவு ஆரத்தின் பாதி எதனுடைய தொலைவுன்னு சொன்னேன்? இந்த கிளாஸ்ல இருக்கேன், பேர பேச. வீட்டுல இருக்கேன், நான் வெளியே இருக்கேன். இப்ப புரியுதா? அப்போ வளைவு ஆரத்தினுடைய பாதி தான் என்னதுப்பா? குவிய தொலைவு. அப்ப உங்களுக்கு கணக்கு கேட்டாலுமே செய்ய தெரியணும். சரியா? இது பேசிக் தான், எல்லாமே இன்னும் கொஞ்சம் இருக்கு, நிறையலாம் இருக்கு. சரி, கோளக ஆடியில் தோன்றும் பிம்பங்கள் எத்தனை வகைப்படும்? பிம்பம் 2 வகைப்படும். பிம்பம் என்ன? எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒண்ணு என்னது? மெய்ப்பிம்பம், மாயப்பிம்பம். திரையில பிடிக்க முடிஞ்சா அதுக்கு பேரு மெய்ப்பிம்பம், திரையில பிடிக்க முடியலன்னா அது பேரு மாயப்பிம்பம். சரியா? அவ்வளவுதான். அடுத்தது குவி ஆடியில் எப்போதும் என்ன பிம்பம் தோன்றும்? அது சொல்லுங்க. குவி ஆடியில என்ன பிம்பம் தோன்றும்? நேரான மாயப்பிம்பம். எந்த பிம்பம்? குவி தானே, இதானே குவி ஆடி. இந்த ஆடி தானே குவி ஆடி. ஸோ இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுடுங்க. குவினா நேரான மாயப்பிம்பம், நேரான மாயப்பிம்பம் குவி ஆடியில. அடுத்தது பாருங்க, குழியாடியில் குவியாடியில் எப்பவும் தோன்றும் பிம்பம் நேரான சீரிய மாயப்பிம்பம். மொத்தத்தில் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது நேரானன்னு வந்தாலே மாயப்பிம்பம், தலைகீழானன்னு வந்தா மெய்ப்பிம்பம். அப்படி 2 மேட்ச் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுடுங்க. நேரானா என்னது? மாயப்பிம்பம், தலைகீழானா மெய்ப்பிம்பம். சரியா? ஞாபகம் வச்சுடுங்க. இப்ப அடுத்தது வருங்க. பிம்பத்தின் தன்மையானது எதனை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது? ஏன்னா குழியாடியின் முன் பொருள் வைக்கப்படும் இடத்தை பொறுத்து தான். ஆடியின் முன் பிம்பம் உங்களுக்கு தெரியணும்னா இந்த பொருளை இங்க வைக்கிறது, இங்க வைக்கிறது, இங்க வைக்கலாம். சொன்னேன், பொருள் எங்கனாலும் வைக்கலாம். ஈரல தெளிவுல பொருள் வைக்கலாம். சிக்கு அப்பால், சிக்கு எஃப்க்கு இடையில, அல்லது எஃப்ல, அல்லது எஃப்க்கும் பிக்கு இடையில. பொருள் எதுல நம்ம பொருளை வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு எப்படி கிடைக்குமா? பிம்பம் சின்னதாவோ அல்லது பெருசாவோ கிடைக்கும். புரியுதா? சரி. குழியாடிகள் என்ன பிம்பத்தை தோற்றுவிக்கும்? மெய்ப்பிம்பங்கள். குவியாடி மாயப்பிம்பம், குழியாடி மெய்ப்பிம்பம். அதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு பாருங்க. குழியாடி எப்போதும் என்ன பிம்பத்தை உருவாக்குகிறது? தலைகீழான மெய்ப்பிம்பம். தலைகீழானாலே மெய்ப்பிம்பம், நேரான மாயப்பிம்பம். அதை மட்டும் மைண்ட்ல நினைச்சிடுங்க. அடுத்தது குழியாடி எப்போதும் மட்டும் பாருங்களா, எப்போதும் மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நேரான மாயப்பிம்பத்தை ஏற்படுத்துகிறதாம். நேரான
நம்ம குழியாடி ஜென்ரலா என்ன சொன்னோம், தலைகீழான மெய்பிம்பம். ஆனா ஒரே ஒரு டைம்ல மட்டும் என்ன பிம்பத்தை உருவாக்குதா, நேரான மாய பிம்பத்தை உருவாக்குது. அது எந்த கண்டிஷன் பாருங்களா, எந்த கண்டிஷன்ல உருவாக்குது, குவியத்திற்கும் ஆடிமடைய மையத்திற்கு இடையில பொருளை வைக்கும் போது மட்டும், இந்த இதுக்கு பக்கத்துல இந்த பொருளை வைக்கும் போது மட்டும்தான் எந்த ஆடி, குழி ஆடி. இது குவி தானே, ஏன்னா குழி ஆடிக்கு என்ன ஆகும், என்ன பிம்பம் கிடைக்குதா, நேரான மாய பிம்பம் கிடைக்குது. ஒரே ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். மற்ற நேரம் எல்லாம் என்னது, தலைகனால மெய்பிம்பம். இந்த ஒரு கண்டிஷன்ல மட்டும், அது மட்டும். சரி, அடுத்தது அடுத்த கொஸ்டின் எந்த கொஸ்டின் 37ஆமா. சரி, குழியாடிகள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? குழியாடிகள் எந்தெந்த இதுலலாம் பயன்படுத்த நம்ம பாக்குறோம். அலங்கார கண்ணாடி, டார்ச் விளக்கு கேட்பான் தனித்தனியா. டார்ச் விளக்குல பயன்படுற ஆடி என்ன ஆடி, குழியாடி, குழி. சரிங்களா, அடுத்தது தேடும் விளக்கு அதே மாதிரிதான். மற்றும் வாகனங்களின் முகப்பு விளக்கு, முகப்பு விளக்கு வேற, சைடு மிரர் வேற. சரியா, அது குழியாடி. அடுத்தது சூரிய சமையற்கலன், கண் காது மற்றும் இந்த தொண்டை பகுதியை சோதிக்கும் மருத்துவர்கள் பயன்படுத்துறது என்னது, குழியாடி. ஏன்னா குழி சின்னது என்னது பெருசா காட்டும்ல, சோ அதை மைண்ட்ல என்ன வச்சுருங்க. நீங்க அந்த கண்ணாடி என்னது ஸ்பூனை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க, சின்ன பிம்பமா தெரியா பெரிய பிம்பமான்னு தெரியா பாத்துங்க. அப்ப மருத்துவர்கள் பயன்படுத்துறது என்ன ஆடி, குழியாடி. சரியா, அடுத்தது வேற என்ன ஆடி இருக்குமா, எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள். சரி, குவி ஆடிகள் எதற்கு பயன்படுத்தப்படுங்க, இப்படி இந்த இது டிஃப்ரெண்ட் கேப்பான். சரிங்களா, அதனால இது மக்கப் பண்ணிக்கிற வேண்டியதான். வாகனங்களின் பின்புற பார்க்கும் ஒரு கண்ணாடிகள், சைடு மிரர் தான். அப்புறம் கட்டடத்தின் குறுகிய வளைவுகள் உள்ள நம்ம இந்த சைடுல வச்சிருப்பாங்கல்ல, வளைவுல நம்ம பண்ணும்போது ஒரு, அப்ப அது என்ன ஆடி, குவி ஆடி. அது என்ன ஆடி, குவி ஆடி. மறக்காதீங்க, ரோட்ல வச்சிருப்பாங்கல்ல அப்படி பெருசா, சோ குவி ஆடி. அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், கூரைகளில் சாலைகளில் மிகவும் எல்லாமே குறுகிய பகுதியில், அதே மாதிரி கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி வெளியே இருக்கிறவங்க யாரும், அதுக்குமே என்னது இந்த ஆடிதான். சரியா, சரி, மிக நுட்பமான வளைவுகள்ல பயன்படுறதுல இந்த ஆடிகள். சரிங்களா, சரி. பளபளப்பான மென்மையான பரப்பில் பட்டு ஒளி திரும்பும் நிகழ்வுக்கு என்ன பெயர், ஒளி எதிரொலித்தல். பளபளப்பான இதுல பட்டு ஒளி எதிரொலிச்சா அதுக்கு பேர் என்னது, ஒளி எதிரொலித்தல். நம்ம ஒரு பொருளை நம்ம பாக்குறோம்னாலே அதுல ஒளி பட்டு எதிரொலிக்கிறனால தான் நம்ம கண்ணுக்கே தெரியுது. இது லைட் அணைச்சிட்டு நீங்க ஒரு பொருளை பார்க்க முடியுமா, இது டேபிள் இது பெஞ்சுன்னு எனக்கு தடவி வேணா பார்த்துருவீங்க, அப்படிதானே. சோ ஒரு லைட்ரு அதுல பட்டு எதிரொலிக்கிறதுனாலதான் நம்ம கண்ணுல என்ன லென்ஸ் இருக்கு, குவி லென்ஸ். என்ன லென்ஸ் இருக்கு, லென்ஸ். சரி, அந்த பொருள் நமக்கு பிம்பமா தெரியுது. சரியா, ஓகே, நெக்ஸ்ட். அப்போ ஒளி எதிரொலித்தல் எதுல படுது, பளபளப்பானாவோ அல்லது மென்மையானோ பரப்புல பட்டு ஒளி திரும்பும் நிகழ்வுக்கு என்ன பெயர், ஒளி எதிரொலித்தல். சரி, இது டெஃபினிஷன், ஒளி எதிரொலித்தலோட டெஃபினிஷன். சரியா, அடுத்தது ஒளி எதிரொலித்தலில் எத்தனை கதிர்கள் ஈடுபடுகின்றன. ஒளி எதிரொலித்தலுக்கு இப்ப லைட் ரே படுது, நான் வச்சிருக்கேன், இதான் ஒரு பரப்புன்னு வச்சுக்குவோம் என்ன. சரியா, இது ஒரு பரப்பு. இப்ப லைட் ரே படுது, அப்ப இந்த லைட் ரே படுதா, இதுக்கு பேரு படுகதிர். லைட் ரே படுதா, இதுக்கு பேர் என்னது, படுகதிர். இது வந்து என்னது, விலகு கதிர். அப்ப எத்தனை கதிர் செயல்படுது, சரியா, ஒளி எதிர்த்தல எத்தனை கதிர் செயல்படுது, 2. படுகதிர் ஒண்ணு, எதிரொலிப்பு கதிர் அல்லது விலகு கதிர் சொல்லலாம். சரியா, ஒளியானது பரப்பின் மீது பட்ட பிறகு அதே ஊடகத்தில் திரும்ப வரும் பின்பற்றப்பட்ட படாமல் தெளிவான பிம்பம் கிடைக்காதது எவ்வாறு அழைக்கப்படுகிறன, எதிரொலிப்பு கதிர். அல்ல பட்டோ, அது லைட் என்னது பட்டு லைட் எப்படினாலும் விலகடிக்கலாம், அப்படிதானே. சோ அது அப்படி கிடைக்கிற கதிர் தான் என்னது, எதிரொலிப்பு கதிர். சரிங்களா, அடுத்தது பாருங்களேன், மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எதுங்க, வெள்ளி. அதனாலதான் நம்ம அந்த ஆடியில எதோ தடவுறாங்க, அலுமினியம் அல்லது என்ன போட்டோம், அலுமினியம் வெள்ளி தானே, அப்படிதானே. சோ அதை மைண்ட்ல நான் வச்சிருங்க. அப்போ ரொம்ப எதிரொலிப்பு உள்ள பொருள் எது, வெள்ளி. சரியா, சில்வர்னாலும் சொல்லலாம், என்ன வெள்ளி. சரி, அடுத்தது எதிரொலித்தல் விதியானது பின்பற்றப்பட்டு தெளிவான பிம்பம் கிடைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஒழுங்கான எதிரொலிப்பு அல்லது கண்ணாடி எதிரொலிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் மேல லைட் பட்டு கரெக்டா எதிரொலிச்சிச்சுன்னா அந்த பிம்பம் நமக்கு தெளிவா தெரியும். அந்த லைட்டை வந்து
வேற எங்கேயாவது போச்சுன்னா அந்த பிம்பம் தெரியாது. அப்ப அந்த இதுக்கு பேர் என்னது? ஒழுங்கான எதிரொலிப்பு கதிர். சரியா? அதுலயும் அப்படி இருக்கு. சரி, அல்லனா கண்ணாடி எதிரொலிப்புன்னு பேர். எதிரொலித்தல் விதியானது பின்பற்றப்படாமல் தெளிவான பிம்பம் கிடைக்காதது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. இதுல பாருங்களா, ஒரு விதி, ஒரு இது கொடுத்துருக்காங்க, எதிரொலித்தல் விதி. அதுல 2 லா இருக்கு. எதிரொலித்தல்ல எத்தனை விதி இருக்கு? 2 விதி இருக்கு. ஒன்றும் இல்லை, படுகதிரும் விலகு கதிரும் இருக்குல்ல, அது ஒரே புள்ளியில இருக்கணும். அப்பதான் நமக்கு பிம்பம் தெரியும். சரியா? ஒரு புள்ளியில சந்திக்குது, அதுக்கு நேர வரையக்கூடிய செங்குத்து கோடு 3மே ஒரே புள்ளியில இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் விதி. என்னது? படுகதிரும் விலகு கதிரு செங்குத்து, அதுக்கு செங்குத்தா வரையக்கூடிய செங்குத்து. ஏன்னா இந்த அச்சுக்கு, புரியுதா? இந்த அச்சுக்கு செங்குத்தா வரையப்படக்கூடிய 3 ஒரே புள்ளியில இருந்தா அது என்னது? முதல் விதி. அதுக்கப்புறம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த கோணமும் படுகதிர் கோணமும் விலகு கோணமும் சமம். அவ்வளவுதான். புரியுதா? 2 விதி, எதிரொலித்தல் விதி. புரியுதா? படுகதிரும் விலகு கதிர், அதுக்கு செங்குத்தாக வரைபட குத்துக்கோடு 3 எப்படி இருக்கும்? ஒரே புள்ளியில. அது முதல் விதி. 2வது, படுகதிர் கோணமும் விலகு கதிர் கோணமும் சமம். இது 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரி கேப்பான். சரியா? விலகு கதிர், படுகதிருக்கு ஐ, சரியா, ஐ கொடுப்பான். விலகு கதிருக்கு ஆர் கொடுப்பான். ரிஃப்ளெக்ஷன் நினைக்கிறேன், ரிஃப்ளெக்ஷன். சரியா? இது இனிஷியலா இன்ஸ்டண்டா? இல்ல, இன்ஸ்டன்ட் ரேவா இனிஷியல் ரேயா வரும் என்ன? சரி, ஐ. அப்ப ஐ கொடுத்து ஆர் கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும் கோணம். சரியா? சரி, அடுத்தது 46. 2 சமதள ஆடிகளை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பொருத்தி இடையில் ஒரு பொருளை வைத்தால் எத்தனை பிம்பங்களை பார்க்க முடியும்? 3 பிம்பங்களை பார்க்க முடியுது. 2 சமதள ஆடிகளை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பொருத்தி பார்க்கும்போது எத்தனை பிம்பமா நமக்கு கிடைக்குதான்? ஆனா பொருள் எத்தனைதான்? 2 பொருள், 2 சமதள ஆடிதான். ஆனா என்னது? ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பொருத்தி அதை வைக்கும் போது அந்த ஒரு பொருள் தான் நமக்கு எத்தனையா கிடைக்குதா? பிம்பம் 3 பிம்பமா கிடைக்குது. அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டுன்னு நினைக்கிறேன். அது ஃபார்முலா இதுல வரலையே. சரி, அது என்னன்னு நான் அடுத்த கிளாஸ்ல பாட்டு வந்து சொல்றேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, எத்தனை பிம்பம் கிடைக்குங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. n = 360 வரும். சரிங்களா? சரி, கிளியரா தெரியாம சொல்லக்கூடாது. அடுத்தது, 2 கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவாக இருப்பின் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் மொத்த எதிரொலிப்புகள் தோன்றும். அது வந்து 360 டிகிரியை வச்சுதான் கனெக்ட் பண்ணுவாங்க. 360 டிகிரியை வச்சுதான் ஒரு ஃபுல் ரொட்டேஷன். சரியா? 360 டிகிரியை வச்சு. அப்படிதானே? ஒரு கோலத்தினுடைய இது கோணம் மொத்தம் எவ்வளோ? 360 தானே? இவ்வளோனா 180. அப்படிதானே? ஃபுல் ரொட்டேஷன்னா 360 டிகிரி. சரியா? அதை வச்சுதான் அந்த ஃபார்முலா உண்டு. சரியா? நெட்ல இருக்கா? 48 கொஸ்டின்ல இருக்கோ? என்னம்மா 48ஆம் கொஸ்டின்ல இருக்கா? 360 360 டிகிரி பை அல்ல, தீட்டா கிடையாது, தீட்டா -1. தீட்டா -1. சரி, தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படும் சமன்பாடு இதுதான். 360 டிகிரி பை தீட்டா -1. சரியா? ஆமா, நம்ம இந்த 2 மிரரை வைக்கும் போது அவன் ஒரு கண்டிஷன் சொன்னால, செங்குத்தாக. அப்ப என்ன டிகிரி? 90 டிகிரி. அவன் டைரக்டா 90 டிகிரின்னு கொடுக்க மாட்டான், வார்ஸ்ல கொடுத்துடுறான் செங்குத்து. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 90 டிகிரியை போட்டு கழிச்சு போட்டு பாருங்க, வெட்டு கொடுத்தா எத்தனை வருதுன்னு பாருங்க. 90, சாரி, இப்படி இருக்காது ஃபார்முலா. இப்ப நான் 360 டிகிரி. சரியா? தீட்டா -1 இப்படி வரும். சரியா? இதோட சேர்ந்து வராது. இப்ப புரியுதா? இப்ப போடுங்க. இப்ப வந்து 90 தானே? தீட்டா நான் எவ்வளவு சொன்னேன்? 90 டிகிரி போடுமா? சொல்லுங்க, எத்தனை வரும்? 4 -1 போனா எத்தனை வருது?
வந்துச்சா? அப்ப எத்தனை பிம்பம் வந்துச்சு? ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சூப்பர். இப்போ ஃபார்முலா நான் வந்து அப்ப புரிஞ்சிச்சு. அந்த ஃபார்முலா கொஞ்சம் மாத்திக்கிடுங்க. சரியா? 360/θ -1. சரியா? சரி, 49வது கொஸ்டின் போகுமா? அதுக்கு முந்தைய கொஸ்டின் பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல இல்லம்மா. சரி, கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பை தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை என்ன ஆகும்? கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பை குறைக்கும் போது தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை என்ன ஆகுதா? அதிகமாகுமா? பிம்பம் குறை இதுலயே நம்ம பாருங்களேன், பிம்பத்தை இது 30 போட்டா நிறைய பிம்பம் கிடைக்குமா? அப்ப என்ன ஆகும்? கோணத்தினுடைய மதிப்பை குறைக்க குறைக்க நமக்கு எவ்வளவு பிம்பம் கிடைக்குது? அதிகமான பிம்பம் கிடைக்குது. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? ஈஸி தானே? சரி, ஒரு பொருளுக்கு அல்லது நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாகவோ அல்லது அதை சுற்றியுள்ள பொருட்களையோ அல்லது கப்பல்களையோ பார்ப்பதற்கான கருவிக்கு பெயர் என்னங்க? பெரிஸ்கோப். நீர்மூழ்கின்னு வந்துட்டாலே என்ன வச்சுக்கணும்? பெரிஸ்கோப். சரியா? மேல வச்சு நம்ம அதை என்ன பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த பெரிஸ்கோப்போட டிகிரியை பாருங்களா. பெரிஸ்கோப் செயல்பட கண்ணாடி அல்லது முப்பட்டகமானது எத்தனை கோணம் சாய்வில் பொருத்தப்பட வேண்டும்? 45 டிகிரி. அது கண்டிஷன். சரியா? இதை மாத்தவே முடியாது. பெரிஸ்கோப் எந்த இதுலதான்? 45 டிகிரி சாய்வு கோணம். என்ன? சரி, அடுத்தது, காற்றில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. ஒளியின் திசைவேகத்துக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க? திசைவேகம்னால என்னது? திசைவேகம்னால என்னது? வேகம்க்கு என்னது? தொலைவு காலம் தானே. தொலைவுக்கு மீட்டரு, காலத்துக்கு வினாடி. மீட்டர்/வினாடி அல்லது மீட்டர் வினாடி -1, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ ஒரு காற்றுல ஒளியினுடைய ஸ்பீடு, காற்றுல இந்த ஊடகம் நம்ம காற்று தானே ஃபுல்லாவே, அதுல சன்ல இருந்து வருதுல லைட்டு, அந்த லைட்டோட ஸ்பீடு எவ்வளவா? 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. ஸ்பீடோட ஃபார்முலா மீட்டர்/வினாடி. சரியா? புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். இது ரொம்ப 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 முக்கியம். நான் வச்சிடுங்க. 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அல்லது ஆர் எப்படி போடலாம்? மீட்டர்/செகண்ட் -1. சரியா? ஈஸி தானே? சரி, எப்படி கொடுத்தாலும் எழுத தெரிய வேண்டும். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளிப்படும் புள்ளியில் செங்குத்து கோட்டின் அச்சை பற்றிய ஒளியின் வளைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஒளி விலகல். நல்லா நினைச்சிருங்க, ஒளி விலகல். அது ஒளி எதிரொலித்தல் பார்த்தோம். 3 பண்பு இருக்கு. ஒளி எதிர்த்தல், ஒளி விலகல், ஒளி சிதறல், அப்படி நிறைய இருக்கு கேட்டகரி. சரியா? பார்த்தா ஒளி எதிரொலித்தல். இது என்னது? ஒளி விலகல். ஒளி விலகல்ங்கிறது வேற. அதுக்கு 2 மீடியம் தேவை. ஒளி விலகலுக்கு என்ன தேவை? 2 மீடியம். ஊடகம், காற்றுங்கிற ஒரு ஊடகம், தண்ணிங்கிற இந்த நீங்க டம்ளர், கிளாஸ் உள்ள டம்ளர்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். அதுல ஒரு ஸ்பூனை போட்டாலே என்ன ஆகும்? மேல பார்க்கும்போது வளைஞ்சு தெரியுதா? ஸோ ஒளி விலகல் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரி, அப்ப 2 மீடியம். ஒளி விலகல்னாலே 2 மீடியம், 2 ஊடகம் தேவை. அதை தான் அவன் கொடுத்துருக்கான் பாருங்க. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளிப்படும் புள்ளியில் செங்குத்து கோட்டின் அச்சை பற்றிய ஒளியின் வளைவு தான் என்ன ஆகுது? அது வளைஞ்சிருதுங்கள. அந்த செங்குத்து கோடை வரைஞ்சிங்கன்னா அந்த ஸ்லைடா என்ன இருக்கும்? வளைஞ்சிருக்கும். உள்நோக்கி வளைஞ்சிருக்கும், வெளிநோக்கி வளைஞ்சிருக்கும். அது அந்த மீடியத்தை பொறுத்து, அடர் மிகு ஊடகமா இருக்கலாம், அடர் குறை ஊடகத்தை பொறுத்து அது என்ன ஆகும்? விலகல் உள்நோக்கியோ அல்லது வெளிநோக்கியோ இருக்கும். சரிங்களா? என்ன நீங்க வாசிக்கும் போது, புக்கை வாசிக்கும் போது கிளியரா புரியும். புரிஞ்சிச்சா? ஒளி விலகல்னா 2 மீடியம், ஊடகம். சரியா? அடுத்தது என்ன பாருங்க, அடர்வு குறை ஊடகத்திலிருந்து, கண்டிஷனை பாத்தீங்களா? அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் போது அதன் செங்குத்து கோட்டில் என்ன மாற்றம் நிகழுதா? செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையுது. ஒன்பாடு முக்கியமான கொஸ்டின். செங்குத்து கோட்டை, இந்த செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும். மீடியம் எப்படி வரையலாம்? இது ஒரு மீடியம். சரி, அப்படி ஒரு லைட்ல வருது. இது ஒரு செங்குத்து கோடு. சரியா? இப்ப இதுல இருந்து இப்படிதான் போகும். அப்ப இது என்ன? அந்த செங்குத்து கோட்டை இப்படி போக வேண்டியது இப்படி வந்துடும், இப்படி உள்ள நோக்கி. அப்ப நோக்கி, புரியுதுங்களா? அப்ப உள்நோக்கி. அப்ப அது எந்த கண்டிஷன்ல? அடர் குறை ஊடகத்துல இருந்து அடர் மிகு ஊடகம். இது அடர் குறை ஊடகம், இது மிகு ஊடகம். புரிஞ்சிச்சா?
அப்போ செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும். இனி புரிஞ்சிச்சா? படம்லாம் இருக்கு புக்ல. சரியா? அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து இப்போ கண்டிஷன் மாறி இருக்கு. அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்குடை ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் போது அதன் செங்குத்து கோட்டில் என்ன மாற்றம் நிகழ்கிறதுப்பா? செங்குத்து கோட்டை நோக்கி விட்டு விலகி செல்லும். இதுதான் கோடு. செங்குத்து இப்படிதான் வரணும். பட் என்னதாகும்? இதை சாரி இந்த இதுதான். இதை விட்டு என்னதாகும்? விலகி போகும். சரியா? அப்படின்னு புரிஞ்சிச்சலா? அது ரெண்டு மீடியம், அதை மட்டும் நான் வச்சுடுங்க. மாத்தி மாத்தி வரும். அடுத்தது, ஒரு ஊடகத்தில் ஒளி விலகல் எதனை சார்ந்தது? அந்த ஊடகத்தில் செல்லும் ஒளியின் திசைவேகத்தை சார்ந்தது. ஒளி விலகல் எதை சார்ந்தது? அதோடைய திசைவேகத்தை சார்ந்தது, அதோட ஸ்பீடை பொறுத்து. சரியா? அதை மட்டும் நான் வச்சிருக்கோம். திசைவேகத்தை சார்ந்ததுதான். ஒரு ஊடகத்தின் ஒளி விலகல் அளவானது அந்த ஊடகத்தின் என்னவாக குறிப்பிடப்படுகிறது? ஒளி விலகலை நம்ம எடுக்கக்கூடிய நம்பரா எடுத்தா எப்படி சொல்லணும்? ஒளி விலகல் எண். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலகல் எண் உண்டு. அதுதான் அந்த திசைவேகத்தை இது பண்றது. சரிங்களா? இதுக்கு இவ்வளவு திசைவேகம் இருக்குங்கிறத காட்டுறது அந்த ஒளி விலகல் எண்ணு தான். சரியா? இப்ப காற்றுக்கு வேற ஒளி விலகல் எண், அதுமாதிரி எண்ணெய், தண்ணி, கண்ணாடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பின்னால வருது. சரியா? பார்க்கலாம். காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசைவேக, அப்ப இந்த ஒளி விலகல் என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு வேணும்ல? அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஒளி விலகல் எண்ணுக்கு எப்பவுமே இந்த லெட்டர் யூஸ் பண்ணிக்கணும். யூ மாதிரி வரும். ஒளி விலகல் எண்ணுக்கு என்னது? இந்த லெட்டர். இதை வச்சுட்டு காற்றில் ஒளியின் வேகம் உங்களுக்கு தெரியும். இதுதானே இந்த லெட்டர் சி. காற்றின் ஒளி வேகத்தை இப்படிதான் சொல்லுவாங்க, திசைவேகம், ஸ்பீடு. சரியா? அந்த சி பை பி ஏதாவது ஒரு ஊடகத்தினுடைய திசைவேகம். திசைவேகம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? பி. ஆனா காற்றின் ஒளியின் திசைவேகத்துக்கு சி. அதை தான் அவன் கொடுத்துருக்கான். அப்போ ஒளி விலகல் என்ன கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. சரியா? இதை வச்சே கணக்குலாம் வந்திருக்கு. அப்ப இதை கொடுக்க மாட்டான் அவன். கணக்குல இதை மட்டும் தான் கொடுப்பான். ஒரு ஊடகத்தினுடைய இதை கொடுப்பான். உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும். நீங்க தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அதனுடைய அந்த ஒரு பொருளோட ஒளி விலகல் என்ன. சரியா? புரிஞ்சிச்சா? ஒரு ஊடகத்தின் ஒளி விலகல் அளவானது அந்த ஊடகத்தின் என்னவாக குறிப்பிடப்படும் ஒளி விலகல் எண். சரி. 59. காற்றின் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்திற்கு இடையுள்ளதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஒரு டெஃபினிஷன். இடையுள்ள தகவு தான் என்னது? ஒளி விலகல் எண். 10th முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ஒளி விலகல் எண் என்றால் என்ன? நீங்க இப்படி டெஃபினிஷனா எழுதுறதுனால ஒண்ணுதான். காற்றின் ஒளியின் ஊடகம் டிவைடட் பை என்னது? ஒளி, ஏதாவது ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம். அப்படி போட்டாலே சேம் தான். சரியா? அடுத்தது, அதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? கொடுத்துருக்கான்ல, மியூவா யூ மாதிரி கொடுத்துருக்கான்ல, மியூ. சரியா? அப்புறம் காற்றில் ஒளி விலகல் எண் ஒவ்வொன்றுக்கும் நீங்க மக்கப் பண்ணிக்கோங்க. காற்றின் ஒளி விலகல் எண் எவ்வளவுமா? 1.0. சரியா? அடுத்தது, நீரின் ஒளி விலகல் எண் 1.33. ஈத்தரின் ஒளி விலகல் எண் 1.36. மண்ணெண்ணின் ஒளி விலகல் எண் 1.41. சாதாரண கண்ணாடியினுடைய ஒளி விலகல் எண் அடிக்கடி கண்ணாடி கேட்பான் 1.5. சரியா? 1.5. குவார்ட்ஸுடைய ஒளி விலகல் எண் எத்தனை? 1.56. வைரம் அடிக்கடி கேட்பான். வைரத்தின் ஒளி விலகல் எண் 2.41. சரியா? ஒளி விலகல் எண் அதிகமா இருந்தா திசைவேகம் குறைவுன்னு நினைக்கிறேன். சரியா? பாப்பா அடுத்தது. ஒளிக்கதிர்கள் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் போது ஏற்படும் ஒளி விலகலானது எந்த விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறும்? ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதி. ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதி என்னன்னா, ஸ்னெல் விதினா அதான் சொன்னேன்ல, சைன் ஐ பை சைன் ஆர் சொல்லுவாங்க. இந்த ஸ்னெல் விதி, ஸ்னெல்லா சொல்றேன், ஸ்னெல் விதி அப்படிதானே? அது என்னன்னா, சைன் ஐ பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு μ2 பை μ1. இந்த ஒளி விலகல் என்ன பொறுத்து இந்த கோணம் உருவாகிற கோணத்தை வச்சு இதான் இந்த ஃபார்முலா ஸ்னெல் விதி. அது எப்படி டெஃபினிஷனா கொடுத்துருக்கான்? எத்தனாவது கொஸ்டின் வாசித்தோம் இப்போ? 68 தானே. ஒளி கதிர்கள் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் போது ஏற்படும் ஒளி விலகலானது என்ன விதிக்கு உட்படுகிறன்னா ஸ்னெல் விதி. ஸ்னெல் விதி இதுதான். ஊடகம் சொன்னேல, இதான ஊடகம். அந்த μ2 μ1 இந்த இதை வச்சு கண்டுபிடிக்கும். இது ஃபார்முலா. இது அடுத்தது வரும்னு நினைக்கிறேன். சரியா?
அடுத்தது ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதிகள் என்னென்ன பாருங்க. படுகதிர், விலகுகதிர் மற்றும் அவை சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகிய அனைத்து ஒரே தளத்துல அமையும். அதை முதல்ல சொல்லிட்டேன். அடுத்தது கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையுள்ள தகவு ஒளி விலகல் எண்ணிற்கு சமம். ஒளி விலகல் எண்ணுடைய தகவிற்கு சமமா இருக்கும். இதான் ஸ்னெல் விதி. சரியா? அப்ப சைன் ஐக்கும் சைன் ஆருக்கும் உள்ள தகவுக்கும் எது ஒளி விலகல் எண்ணுடைய தகவுக்கும் சமமா இருக்கும். சமம்ங்கிற வேர்டு வரணும். சரியா? அது கரெக்டா அந்த டெஃபினிஷன் சொல்லிடலாம். புரிஞ்சுச்சா? சரி. வெண்மை நிற ஒளியில எத்தனை வண்ணங்கள் உள்ளன? 7. தெரியும் தானே எல்லாருக்கும்? ரெயின்போ. சரி. அடுத்தது ஒளி ஊடுருவும் ஊடகத்தில் வழியே வெண்மை நிற ஒளியானது செல்லும் போது 7 வண்ணங்களாக பிரிகை அடைவதற்கு என்ன பெயர்? நிறப்பிரிகை. சரியா? அவ்வளவுதான். அடுத்தது 7 வண்ணமா பிரிகை அடைஞ்சாலே நீங்க உடனே எழுதணும் நிறப்பிரிகை எழுதிட வேண்டியதான். அடுத்தது என்ன நிற ஒளிக்கதிரானது அதிக அலைநீளத்தையும் குறைந்த விலகலையும் கொண்டுள்ளது? சிவப்பு நிறம். அதிக அலைநீளம் எதுக்குங்க? சிவப்பு நிறம். அதனாலதான் டிராபிக்ல ரெட் லைட்டை நமக்கு வச்சா ஸ்டாப்ல நிக்கிறான்ல, ரொம்ப தொலைவுல இருந்தாலுமே அந்த லைட் அவங்களுக்கு தெரியும். நெடு தொலைவுக்கு என்னது? இந்த அலைநீளம் பயணிக்கும். அப்ப அதிக அலைநீளம் கொண்டது எது? சிவப்பு. மறக்க மாட்டீங்களா? ஓகேயா? சிவப்பு. அதனால இந்த ஏன் அதுக்கு பயன்படுத்துறாங்கிறது 10th ஒரு கொஸ்டின் இருக்கு. சிவப்பு நிறத்தை எதுக்காக இந்த டிராபிக்ல பயன்படுத்தும். சரியா? அடுத்து என்ன கொஸ்டின்மா? 73யா? சரி. எந்த நிறமானது குறைந்த அலைநீளத்தையும் அதிக விலகலையும் கொண்டுள்ளது? எந்தது? ஊதா நிறம். ஏன் பகல்ல வானம் நீல நிறமாக தோன்றுகிறது? அதுவும் 10th ஒரு கொஸ்டின் இருக்கு. குறைந்த அலைநீளம் கொண்ட நீல நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடையுதான் வானத்துல. அதனால பகல்ல ஃபுல்லா எப்படி இருக்கான்? வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. இதுல வேர்டு என்ன வரும்னா சிதறல்ங்கிற வேர்டு வரும். ஒளி சிதறல் அடையுது. சரியா? எது? குறைந்த அலைநீளம் கொண்ட நீல நிறம் அதிகமா சிதறல் அடைகிறதுனால வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 74 தானமா? வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு எடுத்துக்காட்டு வானவில் தோற்றம். அதானே 7 நிறமா பிரிகிறது. என்னதுக்கு எக்ஸாம்பிள்? வானவில் தோற்றம். சூரியன் இருக்கும் திசைக்கு எந்த திசையில தான் வானவிலை காண முடியும்? எதிர் திசையில், ஆப்போசிட் டைரக்ஷன். நான் வச்சுடுங்க என்ன? சரிங்களா? சூரியனுக்கு எதிர் திசையில தான் தெரியும். சரி. ஒளி விலகல் ஒளியின் அலைநீளத்திற்கு எந்த தகவல் இருக்கும்? எதிர் தகவல் இருக்கும். ஆமா, நம்ம பார்த்தோம்ல இப்ப தானே. அதிக அலைநீளம்னா என்னது? குறைந்த ஒளி விலகல் கொண்டது. குறைந்த அலைநீளம் அதிக அலைநீளம் பார்த்தோம்ல. அப்ப ஆப்போசிட், எதிர் தகவல். சரியா? அது கூடனா இது குறையும், இது கூடுங்க அப்படி நான் வச்சிருங்க. அவ்வளவுதான். அடுத்தது போர்களிலும் நீர்மூழ்கினாலே என்னது? பெரிஸ்கோப். மைண்ட்ல நான் வச்சுக்கணும். நீர்மூழ்கினாலே என்னது? பெரிஸ்கோப். போர் எல்லாமே நான் வச்சிடுங்க. சரி. பதுங்கு குழியில் இருந்து இலக்கினை குறிப்பார்ப்பதற்கும் சுடுவதற்கும் இராணுவத்தில் எது பயன்படுகிறது? பெரிஸ்கோப். பதுங்கும் குழியினாலே பயன்படுறது என்னதான்? பெரிஸ்கோப். இந்த லெசன் மட்டும் முடிச்சிருமாடே. 86 தானே இருக்கு. இப்போ எத்தனை வந்திருக்கோம் நம்ம? 78ஆ? சரி, ஈஸி தானே. சரி, 78ஆ பார்க்கணும். சரி, 79. உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு மருத்துவர்கள் எதை பயன்படுத்துகின்றனர்? ஒளி இலை பெரிஸ்கோப். சரிங்களா? ஒளி இலை பெரிஸ்கோப். அதை நான் வச்சுடுங்க. தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதிக்கு செல்லாமலேயே எதை பயன்படுத்தி அந்த இடங்களை புகைப்படம் எடுக்க முடியும்? பெரிஸ்கோப். அதுக்கப்புறம் மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், வெள்ளி. ஆடிகளை உருவாக்குவதற்கும் கண்ணாடி துண்டின் பரப்பின் மீது மெல்லிய படலமாக பூசப்படுவதும் வெள்ளிதான். சாலைகளில் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் எந்த ஆடி? அதேதான், குவி ஆடி. டார்ச் விளக்கு குழி ஆடி. குவி ஆடியில் பொருள் ஈரிலா தொலைவுல உள்ள போது பிம்பத்தின் தன்மை எப்படி இருக்கும்? நேரான மாயப்பிம்பம். பொதுவாகவே குவி ஆடினா நான் என்ன சொன்னேன்? நேரான மாயப்பிம்பம். இது தொலைவுலனாலும் அதுதான். சரியா? ஒரே ஒரு இதுல மாற்றம் வருதுன்னா அது பக்கத்துல வைக்கும் போது மட்டும்னு சொன்னேன். அப்படிதானே? அது குழி அடிக்கி நான் வச்சிருக்கேன். சரியா?
அடுத்தது வேற என்ன இருக்கு? குழி ஆடியில் பொருளின் விலை எஃப்க்கும் பிக்கும் இடையில. இப்ப எஃப் பின்னு வந்துட்டாலே உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டுல. இதே உள்ள போது பிம்பத்தின் தன்மை எப்படி இருக்கும்? வேறான மாய பிம்பம். சரியா? அவ்வளவுதான். நான் முடிஞ்சா டாபிக் இஸ் ஃபினிஷ். புக்கை ரீட் பண்ணிட்டு வாங்க. சரியா? அதுல உங்களுக்கு டவுட்னா கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இதை சுவிட்சே தான் ஆஃப் பண்ணணுமா? ஆன்லேயே தான் இருக்கணும். போதுமா? இதெல்லாம் நாங்க சும்மா வீடியோ பார்த்து போட்டு கேட்கறது ப்ளஸ் புக்கை ரீட் பண்றதுனால வர நாலேஜ் தான். புரியுதா? நாங்க 4 பேர் சேர்ந்து குரூப்பா அந்த வாஸ்து வந்து கொஸ்டின் கேட்டு அப்படிதான் நாங்க படிச்சோம். இந்த அளவுக்கு நாங்கள் பின்னால என்ன பண்றோம் உங்களுக்கு சொல்றது நல்லா வாசிங்க. வாசிப்பு திறமை யாருக்கும் நல்லா வாசிப்பீங்க. வீடியோ சமையல் பண்ணா கூட நாங்க வீடியோ போட்டு கேட்டுட்டு ஏன்னா வீட்டுல பார்க்க வேண்டியது வேற பார்க்க வேண்டியது அனுப்ப வேண்டியது எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணோம் படிச்சோம். அதனால எதுவுமே கஷ்டம்னு நினைக்க கூடாது. எல்லாத்தையும் சமாளிச்சு என்ன பண்ணணும் படிக்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும்